ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு ஜர்தோசி ரோஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நார்மல் டெய்லரிங் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நான் ரெட் கலர் ஜர்தோசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் ஜர்தோசி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரோஸ் வந்து 3 லேயர் போட போகிறேன். அதனால் வந்து 3 சைஸில் ஜர்தோசி வந்து கட் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சில் வந்து 6 பீஸ், 3/4 இன்ச்சில் 6 பீஸ், 1 இன்ச்சில் வந்து 8 பீஸ். நீங்கள் பெரிய ரோஸாக போட போகிறீங்கன்னா இன்னும் வந்து 1.25 இன்ச் 1.5 இன்ச் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஜர்தோசி கட் பண்ணி வச்சுட்டு இன்னும் 2 லேயர் கூட போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி நார்மல் கையூசியில் தான் வந்து நம்ம ஜர்தோசி ரோஸ் வந்து போட போகிறோம். அப்புறம் நான் ஒரு 1/2 பீட் வந்து சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு 1/2 பீட் வேணான்னா நீங்கள் ஒரு ஸ்டோன் கூட வச்சுக்கலாம். இப்போ நீடியில் வந்து கிளாத்துக்கு அடி இருந்து இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த 1/2 பீடை வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு இந்த 1/2 பீட் கிட்டையே வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து அடியில் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த 1/2 பீட் வந்து ப்ளேஸ் ஆயிரும். உங்களுக்கு 1/2 பீட் வேண்டானா நீங்கள் குந்தன் ஸ்டோன் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு சென்டரில் என்ன ப்ளேஸ் பண்ணுமோ அதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து நான் இந்த பீட் கிட்டேயே வந்து நீடில் அடியிலேருந்து இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு 1/2 இன்ச் ஜர்தோசியை வந்து இதில் லோட் பண்ணிக்கிறேன். லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பீட் கிட்டேயே வந்து நம்ம ஸ்டிச் போடுறோம். ஸ்டிச் போட்டால் இந்த மாதிரி லூப் மாதிரி கிடச்சிரும். அப்புறம் இந்த லூப் அடியிருந்து எடுக்கணும். அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி பீட் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஒரு லூப் வந்து போட்டுட்டோம். அடுத்த லூப் என்னென்னா இந்த லூப்புக்கு கொஞ்சம் பின்னாடி இந்த லூப்புக்கு கொஞ்சம் சென்டராக வந்து நம்ம அடுத்த லூப் வந்து எடுக்கணும். அதுக்கடுத்த லூப் வந்து செகண்ட் லூப்புக்கு சென்டராக இருந்து ஒரு லூப் வந்து எடுக்கணும். லூப்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அடியில் எடுக்கிறது தான் ஒரு லூப்பு. ஒரு பெட்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து எப்படின்னா ரோஸ் மாதிரியே பெட்டல் பின்னாடி இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லூப்பை வந்து நம்ம இப்படி கையில் பிடிச்சிட்டு அதுக்கு பின்னாடி வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துக்கிறோம். ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வந்து அடியில் எடுத்துகிறோம். இப்போ வந்து ஒரு பெட்டல் பின்னாடி இன்னொரு பெட்டல் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். அவ்வளோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அதுக்கு பின்னாடி இருந்து வந்து நம்ம வந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை அடியில் எடுத்துப்போம். இப்போ வந்து அடுத்த பெட்டல் மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். இதவே தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு மாதிரி அந்த பீடை சுற்றி வந்து இது ஒன்று பின்னாடி ஒரு பெட்டல் இருக்க மாதிரி ஃபார்ம் பண்ணிப்போம். இப்போ செகண்ட் எப்படின்னா ஏதோ ஒரு பெட்டல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு பெட்டலோட சென்டர்லேருந்து நம்ம வந்து லூப் எடுத்து இன்னொரு பெட்டலோட சென்டர் வரைக்கும் லூப் போட்டுக்கலாம். இது வந்து 3/4 இன்ச்சுங்கிறனால கொஞ்சம் பெருசாக இருக்கும் பெட்டல். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரியே தான் இந்த பெட்டலுக்கு பின்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்த பெட்டல் வந்து போடணும். அதுக்கு அடுத்த பெட்டல் வந்து அதுக்கு பின்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரியே போட்டிருந்தோம்னா நமக்கு வந்து அப்படியே ரோஸ் மாதிரியே நமக்கு கிடைக்கும். ஒரு பெட்டல் பின்னாடி ஒரு பெட்டல் இருக்கிற மாதிரி. செகண்ட் ரவுண்ட் வந்து ஏதோ ஒரு பெட்டலோட சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு 3/4 இன்ச் ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த லூப்புக்கு பின்னாடி இருந்து ஸ்டிச் எடுத்து 3/4 இன்ச் ஜர்தோசியை லோட் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளி வந்து ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். நம்ம இதவே தான் வந்து இந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு லேயருக்கும் ஜர்தோசியோட சைஸ் மட்டும் மாறும். ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து நம்ம 1/2 இன்ச் யூஸ் பண்ணோம். செகண்ட் லேயருக்கு 3/4 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். இனி தேர்ட் லேயருக்கு வந்து நம்ம 1 இன்ச் ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணுவோம். அதுவும் அதே மாதிரி தான் செகண்ட் லேயர்லேருந்து ஏதோ ஒரு பெட்டலில் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் லேயருக்கு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடணும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய ரோஸாக போடணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 லேயர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் ஜர்தோசியோட சைஸ் மட்டும் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து 1 இன்ச்சில் நம்ம முடிக்கிறோன்னா நீங்கள் 1.25 இன்ச் அடுத்த லேயரும் அதுக்கடுத்த லேயர் 1.5 இன்ச்சும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு பெட்டலோட சென்டரில் வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு 1 இன்ச் ஜர்தோசியை வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தள்ளி வந்து ஸ்டிச் போடணும். 1 இன்ச் ஜர்தோசிங்கனால நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி இன்னும் செகண்ட் லேயருக்கு போட்டதை விட கொஞ்சம் தள்ளி வந்து நீங்கள் போட வேண்டியிருக்கும். அப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பெட்டலோட சைஸ் வந்து ஈவனாக வரும். இந்த லேயரும் அதே மாதிரி ஒரு லூப் பின்னாடி இன்னொரு லூப் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரியில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஸ்டிச்சஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.